நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. எழுச்சி நாயகன் டாக்டர் திரு கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் அவர்களின் எழுச்சி உரையில் நடக்க இருக்கும் இந்த கூட்டத்திற்கு அவர் அழைப்பை வெறும் பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் கொடுத்த அழைப்புக்கு இணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்களை மனதார வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன். சொந்தங்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இளம் புயல், இளம் சிங்கம், சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது இளம் சிங்கம் வெறும் கருத்து இல்லாமல் சீறி பாயவில்லை. அனைவரும் மறந்திருப்பீர்கள், கருத்து இல்லாமல் சீறி பாயவில்லை. சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் 1000 சங்கங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களை எல்லாம் இங்கே சங்கமித்து வைத்திருக்கக்கூடிய நமது டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை நாம் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கங்கள் ஏறி இறங்கியிருப்பீர்கள். ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம், ஒரு பத்திரிகை நிருபர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கிட்ட போன்ல பேசும்போது சொல்றாரு, நான் 25 ஆண்டு காலம் நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாத விஷயங்கள், பல விஷயங்கள் உங்கள் தலைவரின் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, பேஸ்புக் வாயிலாக நான் அறிந்தேன். முதலில் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியாக நிறைய பேர், நிறைய சங்க தலைவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நம் சமுதாயத்துடைய முன்னோடிகளின் வரலாறை பல தொழில்நுட்பத்தின் உதவியோடு அதை கண்டறிந்து நம்ம சமுதாய மக்களுக்கு அதை ஒவ்வொரு நாளும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேரியுமாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பு போலில் பேசி மிகையாகாது. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கைவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு பேரு நெல்சன் மாளிகை ரோடு. நம்ம எல்லாரும் அந்த ரோடை நிச்சயமா கிராஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுவேன் தவிர நெல்சன் மாளிகை யாருன்னு தெரியாது. ஆனா நம்ம தலைவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, நெல்சன் மாளிகை யார் தெரியுமா, யாருன்னு தெரியுமா சொல்லுங்க. அவருடைய வீடியோ பார்த்த பிறகு தெரிஞ்சிருப்பீங்க நீங்க. இனிமே எங்க சமுதாயத்துக்கு நல்ல வளர்ச்சி நிலை, எங்க தொழில, வியாபாரத்துல, கல்வி நிறுவனங்கள்ல ஏதாவது என் பெண்களுக்கு எது பிரச்சனை வந்தா இதை விட 10 மடங்கு ஒரு ஆள் பத்தல கீழே வரைக்கும் ஒரு பேர் இருந்திருக்காங்க. இடம் பத்தல. அடுத்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஆள் டாக்டர் எம்.ஆர். குருசுவாமி முதலியார். இவரை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு மெடிசன், தமிழ்நாட்டின் மருத்துவ தந்தை என்ற பட்டம் வாங்கவே முடியாது. பிரிட்டிஷ்கார அவரை டாமினேட் பண்ணி வச்சிருந்தான். இவரோட அறிவை பார்த்து, இவருடைய ட்ரீட்மெண்ட்டை பார்த்து எலிசபெத்துமே இவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அவ்வளோ கைராசி. அவர் பேரே கைராசிக்கார டாக்டர்வா தான் சொல்லுவாங்க. அவர் கைராசிக்கார டாக்டர்வா. அவருடைய பெயரில் கீழ்பாக்கத்தில் ஒரு பில்டிங்கே இருந்தது மருத்துவமனையில. இன்னைக்கு அந்த பில்டிங் கிடையாது, அவர் பேர் கிடையாது. பிளாக் பள்ளிக்கூட மாணவர்கள் படிக்கணும்னு கட்டினாங்க. அந்த டிடிவி ஸ்கூல் விட்டு இன்னைக்கு வட சென்னையில பசங்க படிச்சு நீங்க எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் அனைத்து சமுதாயத்திலும் கட்டவர். கீழ்பாக்க அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு டாக்டர் எம்.ஆர். குருசாமி முதலியார் பெயர் வைக்கணும். ஒரு பிளாக்கு மட்டும் பத்தாது, அவருக்கு அதை வைக்கணும். அடுத்தது யாசர்பாடி விநாயக முதலியார். விநாயக முதலியார் ஏன் வள்ளல்? வள்ளல் என்றால் 1800 ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடியே மயிலாப்பூர்ல ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துக்கு ஒரு சத்திரம் கட்டி விட்டு ஏழை எளிய மக்கள் தினம் தினம் சாப்பிடணும். நம்ம மக்கள் மட்டும் இல்ல, ஏழை பிராமண வீட்டுல சாப்பிடுறாங்க. ஏழை பிராமணர்களே வந்து சாப்பிட்ட அன்ன சத்திரம் தான் மயிலாப்பூர் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு. எப்படி வராங்க எனக்கே தெரியல. இதுதான் இன ஒற்றுமை, இதுதான் தேவை. ஆகையால் எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க. எனக்கு டைமே இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு, உங்க கூட பேசுறது எனக்கு டைமே கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. நாங்க இளைஞர்கள், நாங்க ஒரு போக்கஸ் வயதாகி விட்டது ஐயா, ஓய்வெடுங்கள். 26 வருஷம் இந்த சமுதாயத்துக்காக உழைத்து தோள்களில் இருந்த பாரத்தை இறக்கி வைங்கள். இளைஞர்கள் நாங்கள் தமிழை நாங்கள் வந்துவிட்டோம், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்.
நாங்க பார்த்துக்கிறோம். என்ன பாத்துக்கலாமா? நாங்களே பாத்துக்கலாமா? இருப்பீங்களா? நிப்பீங்களா? ஐயா கேக்குதா ஐயா? ஐயாவுக்கு கேட்டுருக்கணும். பெரிய தொழிலதிபர் இவருக்கு கோடி கோடியா கொடுத்தா எல்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கிறாங்க இவர் பின்னாடி யார் தான் இருக்கிறாங்க பாருங்க. யாரு எதையும் தாங்க விதயம், எதுக்கும் பயப்பட மாட்டான் காஞ்சி தமிழன், கப்பலுடைய தமிழன், மாவட்ட தமிழன் பிள்ளை பின்னாடி யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு அண்ணாவுடைய ஆத்மா தான் என்னை வழிகாட்டுகிறது. ஏன்னா நீங்க அண்ணா கிட்ட பேர் இருந்து ஐயா கிட்ட போய் பேசுங்க. பாருங்க ஓகே ஸ்மைல். அடுத்ததாக கை கை ஓகே ஓகே அந்த பக்கம் ஏறி சனிக்கிழமை 27 டிசம்பர் பாடி சென்னையில் தமிழக நீதி சங்கத்தினுடைய 2வது ஒருங்கிணைந்த சென்னை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்று எங்கள் சங்கத்தினுடைய ஆலோசனை நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் எங்கள் சமுதாயத்தினுடைய குறைகள் கோரிக்கைகளை மக்கள்கிட்ட இருந்து எடுத்து அரசாங்கத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக அந்த சங்கம் செயல்பட்டு வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி பேருக்கு மேலே வேளாளர் முதலியார் பிள்ளை செங்குந்தர் ஆக்குடி முதலியார் எல்லாம் இருக்கிறோம். அதுக்கான சரியான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. நாங்கள் இடஒதுக்கீடும் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கோர போகிறோம். அதே போன்று இன்னைக்கு ஏற்றப்பட்ட தீர்மானம் கீழ்பாக்கு அரசு மருத்துவமனைக்கு டாக்டர் எம்.ஆர். குருசாமியுடைய பெயரை வைக்க வேண்டும். அதே போன்று எஸ். முத்தையா முதலியாருக்கு ஒரு மெமோரியல் இடஒதுக்கீடை கொண்டு வந்தவருக்கு அதை கொண்டு வரணும். செங்கல்பட்டு வேதாச்சலம் முதலியார் பெயரை தான் அரசு செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு வைக்கணும். பாதுகாக்கிறதுக்கும் பாவடி நிலம் அதை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ஆணையம் ஒரு வாரியம் அமைக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் எங்களுக்கு 15% இடஒதுக்கீடை வந்து அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தி நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். அதே மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மாவட்டமாக போயிட்டு இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், தென்சென்னை முடிச்சுட்டு இப்போ வடசென்னை வந்திருக்கிறோம். இது போல் அடுத்து வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர், ஈரோடுன்னு போகிறோம். அனைத்து மாவட்டங்களையும் எங்கள் சங்க நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து வரோம். பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் எங்களுடைய எழுச்சி, எங்கள் சமுதாய எழுச்சி மாநில மாநாடு ஒன்றை நாங்கள் காஞ்சிபுரத்தில் செய்ய போகிறோம். அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்குங்க. 2026 அரசியலில் சட்டமன்ற எலெக்ஷனில் எங்களுடைய மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அது போன்ற ஆலோசனைகளும் பெறப்பட்டது. இது மட்டுமல்லாமல் 2026 உள்ளாட்சி தேர்தல்களில் எங்களுக்கு அதிகமான பிரதித்துவம் அரசியல் கட்சிக்காரங்க கொடுக்கணும். அனைத்து கட்சிகளுமே எங்களுடைய சமுதாயத்தை புறக்கணிக்கிறாங்க. அதற்கு ஒரு கண்டனமும் நாங்கள் பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றதை முடிவு செய்திருக்கிறோம். எங்கள் சமுதாய எழுச்சி மாநில மாநாட்டில் 1 லட்சம் முதலியார் பிள்ளைமார் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்பார்கள். அதில் 2 முக்கிய புள்ளிகள், ஒரு முன்னாள் அமைச்சரும் ஒரு முக்கிய நடிகர் அவருமே வந்து எங்கள் சங்கத்தில் இணைந்து அதில் சில முக்கியமான முடிவுகளையும் நாங்கள் தெரிவிக்க போகிறோம். அது என்ன முடிவு என்பது எங்களால் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அந்த முடிவுகளுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வந்து சொன்னீங்க அந்த கீழே மறைச்சிருக்காங்கன்ட்டு, இப்போ கீழ்பாக்கத்தில் புதுப்பிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால கூட அப்படி மறைச்சிருக்கா இல்லையாங்க? இந்தியாவிலேயே முதல்ல அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னா டாக்டர் எம்.ஆர். குருசாமி அவர் தான் கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற மிட்டில் இருக்கக்கூடிய டிடிவி ஸ்கூலுமே ஏழை மக்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அவர் தான் கேஎம்சியினுடைய டீனாக கொடுத்துருக்காரு. ஆகையால் அவர் பேரை தான் அதில் வைக்கணும். இன்னும் யாருக்கோ ஜிடி நாயுடு பேர் வைக்கிறீங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் யாரோ வெள்ளக்காரங்க பேர் நம்ம வச்சிருக்கோம். இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு சேவைகளை செய்து மருத்துவத்துறை அடுத்த கட்டம் த ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு மெடிசன் அப்படின்னா அவர்தான். அவருடைய பெயர் வைக்கிறது எந்த தவறும் கிடையாது. அரசாங்கம் இதை செவி சாய்த்து செய்து கொடுக்க வேண்டும். சொல்றீங்க, இப்போ அந்த தனியாரத்தில் போய் நீங்கள் எதாவது பேசி என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் சொல்கிறது வந்து பம்மல் சம்பந்த முதலியாரோட சிலை வந்து பம்மலில் வந்து ஒரு பராமரிப்பின்றி இருக்குது. அந்த தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதை சீக்கிரம் சரி செய்து அவருக்கு ஒரு அபிஷேகம் எங்கள் சங்கம் சார்பாகவே நாங்கள் செய்து வைப்போம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட தனியாக எங்கன்னா செலவைக்கிறதுனா
கேட்டிருக்கீங்களா? அதாவது எங்களுக்கு வந்து அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் வேதாச்சலம் முதலியார் பேரை வச்சுட்டு அவர் சிலையை வைக்கணும். இடஒதுக்கீடு இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்த முத்தையா முதலியாருக்கு ஒரு மெமோரியல் ஹால், ஒரு நினைவு மண்டபம் கட்டி அதில் அவருக்கு சிலை. இன்னைக்கு முத்தையா முதலியாருக்கு எங்கேயுமே சிலையே கிடையாது. இன்னைக்கு இடஒதுக்கீடு புள்ளியார் சொல்லி போட்டதே அவர் தான். அதை போன்று நம்மளுடைய வேளாளர் பெயர் பிரச்சனைக்குமே அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதுதான் அந்த கோரிக்கை. இப்போ வந்து நான் லேடி ஒருத்தர் பேசினாங்க, சாலையில் வந்து அவங்க இந்த முதலியார் பேரை வச்சு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஜாதி பேரை எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு போட்டு. ஜாதி பேர் வைக்கக்கூடாது என்று எந்த சட்டமும் கிடையாது. ஜிடி நாயுடு எப்படி வைக்கிறீங்க? அது நாயுடு ஜாதி பேர் கிடையாதா? இல்லை, தெரு சாலையில் மேம்பாலம் தானே. மேம்பாலத்து மேல என்ன இருக்கு? சாலை தானே இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு. தெருவில் போடுறாங்களா? இப்போ முருகப்பரெட்டி தெரு போடுறாங்க. அனைத்து மாநிலத்திலுமே ஜாதி பேர்கள் மக்கள் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு, மோடி, அமித்ஷா போட்டுக்கிறாங்க. ஜாதி பேர் போதான் எந்த தவறும் கிடையாது. அவரவர்கள் விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். ஜாதி பேர் தானே நீங்க ஸ்கூல்ல சர்டிபிகேட்ல கேட்குறீங்க, காலேஜில் அதானே கேட்குறீங்க, கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன கேட்குறீங்க? இது என்ன ஸ்பெஷல் மேரேஜா சாதா மேரேஜ்? கலப்பு திருமணம் பண்ண அது பேர் ஸ்பெஷல் மேரேஜ். அங்கெல்லாம் ஜாதி நீங்க ஏன் கேட்குறீங்க? எல்லா அரசியல் கட்சியுமே எப்படி மாவட்ட செயலாளர் போடுறீங்க, எப்படி எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்குறீங்க? ஜாதி பார்த்து தானே கொடுக்குறீங்க. நீங்க பண்றது திட்டமிட்ட முதலியார் சமுதாயம், பிள்ளை சமுதாயம் செய்த சாதனைகளை மறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்கம் பண்ணுதுன்றது எங்களுடைய ஆதங்கம். இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இவ்வளவு கோடியான இடங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கொடுத்து இன்னைக்கு நாங்கள் புறந்தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலை மாறும். இந்த கேள்வி கேட்போம். இப்போ இந்த நிறைய இடையூறுலாம் வருது இல்லை உங்களுக்கு, அது எது மூலமாக வருது உங்களுக்கு? எனக்கு மெசேஜ்கள் மூலமாகவும் சில தீய சக்தியால் எனக்கு அச்சுறுத்தல்கள் வருது. நான் செய்கின்ற வேலையை செய்யக்கூடாது என்று எனக்கு அரசாங்கம் எனக்கு துப்பாக்கி ஏந்தி ஒரு போலீஸ் காவல் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒரு கோரிக்கையை வைக்க போறேன். ஏன்னா இந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டுடைய வரலாறையே மாற்றுன்ற அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு போல தெரியுது. ஏன்னா இது ஒரு சின்ன தீப்பொறி இருந்தால் அது காட்டு தீயா மாறுறாங்க, அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். துப்பாக்கி ஏந்திய போலீஸை விட நெஞ்சில் துப்பாக்கி ஏந்திய அனைத்து 2 கோடி முதலியார்கள் பின்னாடி இருக்கிறாங்க. இருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட சொல்வது, பாதுகாப்பு கொடுப்பது எங்களுடைய கடமை. உளவுத்துறை இதை பார்க்க வேண்டும். என்ன பிரச்சனை நடக்குது, போன் கால் என்ன நடக்குது பாருங்க. முக்கிய கோரிக்கை வந்து இப்போ என்ன வைக்கிறதா இருக்கீங்க? அந்த செலவு வச்சு சில தலைக்கு கீழ்பாக்க அரசு மருத்துவமனைக்கு பெயர் மாற்றணும். செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு வேதாச்சலம் முதலியார் பெயரை வைக்க வேண்டும். எஸ் முத்தையா முதலியாருக்கு மணிமண்டபம் அமைத்து அவருக்கு சிலை வைக்க வேண்டும். ஆதின நிலங்களையும் பாவடி நிலத்தையும் பாதுகாத்து அதுக்கு ஒரு ஆணையம், வாரியம் அமைக்க வேண்டும். முதலியார் பிள்ளைமார் வேளாளர் சமுதாயத்துக்கு 15% இடஒதுக்கீடை வேலை வாய்ப்பு கல்வியில் கொடுக்கணும், அரசாங்கம் கொடுக்கணும். இதே மட்டும் இல்லாமல் நாங்கள் இழந்த வேளாளர் பெயரை மீட்டெடுத்து வரலாறு ரீதியாக கல்வெட்டுகள், செப்பேடுகள் என்ன சொல்றாங்களோ அந்த விஷயங்களை அரசுக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. அதே போன்று எங்களுக்கு சமூக பாதுகாப்பும் வேணும். இப்போ மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ, எங்க கோரிக்கைகளை யார் ஏற்று செய்யறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போமா வேண்டாமான்றது எங்க சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு நாங்கள் செய்வோம். எங்க மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு. எங்களுடைய குரல் யார் கேட்டு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில போடுறீங்களோ எங்களுடைய ஆதரவு. எந்த ஒரு விஷயம் இல்லாம நாங்க எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் ஆதரவு தெரியும். எங்க சமுதாயத்தை நல்லது யார் பண்றீங்களோ வாங்க. பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களுடைய அமைப்பு சார்பாக என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் இது சார்பாக இது அமைப்பு சார்பாக என்ன சொல்ல வரீங்க? தமிழக நீதி சங்கம் தமிழ்நாடு 32 மாவட்டத்திலும் 4 மாநிலத்திலும் இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. 2 கோடி முதலியார் பிள்ளைமார் வேளாண் சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். ஏதாவது ஒரு சிக்கல்கள் விஷயங்கள் அரசாங்கத்தில் வேணும்னா எங்கள் மாவட்ட செயலர்கள் அணுகி சட்ட ரீதியான விஷயங்களுக்கும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயத்துக்கும் எங்கள் சங்கம் இணைந்து மக்கள் சேவை செய்யும். இதை போன்று அனைத்து தமிழ் குடிகள், அனைத்து தமிழ் ஜாதிகள் இருக்க மக்களுக்கும் அரவணைத்து அண்ணன் தம்பியாக ஒரு பற்றோடு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இந்த சங்கம் செயல்படும். நன்றி. உங்கள் பெயர் பொறுப்பு சார்? டாக்டர் கார்த்திகேயன், நிறுவன தலைவர், தமிழக நீதி சங்கம்.